கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 2வது வார்த்தையை நடத்த எனக்கு வாய்ப்பளித்த முதலாவது ஆண்டவருக்கும் 2வது ஐயாவிற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சபையார் யாவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2வது வார்த்தை, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லுகிறேன். லூக்கா 23:43. இந்த வார்த்தைக்காக ஜெபிக்க வருங்க சிஸ்டர் சாந்தி வேப்பூர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லோரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, இன்று மாறாதே தகப்பனே, இந்த நாளை குறித்து ஆண்டவரே அப்பா இந்த 2ஆம் வார்த்தைக்காக ஆண்டவரே இந்த அடியாளை கொண்டு வந்த ஆண்டவரே அப்பா இந்த பலிபீடத்தில் ஜெபிக்க வைத்து என் தேவனுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த ஊழியக்காருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். சபையார் அனைவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். பாட போற ஆண்டவரே அப்பா அந்த தாசனை மூடி நீங்க வெளிப்படுங்க அப்பா. அந்த மகன் பேசும்போது ஆண்டவரே அப்பா அந்த வார்த்தையாகப்பட்டது ஆண்டவரே, அந்த 2ஆம் வார்த்தைக்காக ஆண்டவரே அப்பா அவர் என்ன பேச சிந்த வைத்திருக்கிறியோ சுவாமி, அந்த சிந்தத்தின்படி அந்த மகனை வழி நடத்த என் தேவனாகிய கர்த்தர் நீங்க செய்வீர் என்று இந்த அடியால் விசுவாசிக்கிறப்பா. இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே அவரோடு கூட நீங்க இடைப்பட்டு ஆண்டவரே அவரை ஆசீர்வதித்து பலப்படுத்தி அப்பா நீர் அவரில் பேச என் தேவன் கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். 2வது வார்த்தையை பேசுவதற்காக பரமானந்த ஐயா முன்னாடி வருகிறார். நான் யாரும் கரைகளை கட்டி வருகிறேன். நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 7 வார்த்தைகளில் 2வது வார்த்தை லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். வாசிங்க. நீ இன்றைக்கு இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். உண்மையாகவே உனக்கு சத்தியமாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். யாரை நோக்கி? ஒரு கள்ளனை நோக்கி. கொலை, திருடு, ஏகப்பட்ட குற்றங்கள் செய்த ஒரு கள்ளனை நோக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று அவரிடத்திலே அவர் அழைத்துக் கொள்கிறார். இங்க என்ன பார்க்கிறோம் என்றால், ஒரு மனிதன் சமநிலைக்கு வைக்க முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கல்லனை பார்த்து சமநிலையில் வைத்துக் கொள்கிறார். சமநிலையில் அவர் வைத்துக் கொள்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் யாரையும் கொண்டு தள்ளுவதில்லை. ஆகையால் தான் ஒரு கல்லனை பார்த்து, இன்றைக்கு நீ என்னோடு கூடவே பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். உண்மையாக சத்தியமாக உனக்கு சொல்கிறேன் என்று. அதை லூக்கா 23:33 வாசிப்போம். அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற குற்றவாளிகளில் ஒருவன் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். இங்க பார்க்கிறோம். நேரம் இல்லாதனால அதுக்கு முத்தின வசனத்தை வாயிலே சொல்கிறேன். சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்தை அறிவுபடிக்கு 2 கல்லர்களை அறிந்தார்கள். அதுல ஒரு கல்லர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், மீண்டும் வாசிக்கிற வசனம், அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் என்னையும் ரட்சித்துக்கொள் என்று திருந்தாதவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னார் என்று அறியாதவன். ஒரு அறிந்திருக்கலாம். சரி, அவன் என்ன நினைக்கிறான்? மீண்டும் நம்மளை இந்த சிலுவையிலிருந்து, இந்த பாதிப்பிலிருந்து, இந்த தண்டனையில் தப்பித்தால் மீண்டும் நம்ம உலகத்துல போய் பாவம் செய்யலாம், அக்கிரம் செய்யலாம், அநியாயம் செய்யலாம் நினைத்திருப்பான். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து, நீ கிறிஸ்துவானா உன்னையும் ரட்சித்துக்கொள், எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவர் சொல்கிறார். மீண்டும் வாசிக்க
ஆ இருளில் அறையப்பட்டிருந்த ஆ குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானார், உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவனை உங்களையும் உங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். இது முதலாவது ஒரு கள்ளன் ஒரு சொல்கிற ஒரு வார்த்தை. அவர் உலகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அங்கே உலக ஜனங்கள் பேசுவதை கண்டு, உலக ஜனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நடத்துவதை கண்டு அதை பார்த்துதான் அவன் அந்த வார்த்தை சொல்கிறான். ஆனால் மற்றொருவர், இரண்டாவது ஒருவன் தொடர்ந்து வாசிக்க, மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுவதில்லையா? நாமோ நியாயத்தின்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பிக்கிறதுக்கு தக்க பயன் அடைகிறோம், இவரோ தகாதொன்றும் நடப்பிக்கவில்லையே என்று அந்த முதலாவது கல்லனை இந்த இரண்டாவது கல்லன் கிளம்பிக் கொள்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் பொழுது 2 பேர்கள் அறிந்தார்கள் அல்லவா? முதலாவது கல்லன் தான் அந்த வார்த்தை சொல்ல, இரண்டாவது சொல்கிறார். ஆண்டவரை பார்த்து ரொம்ப ஏதனமாக நக்கலாக பேசினான். ஆனால் இரண்டாவது கல்லன் என்ன செய்தார்? தம்பி, நாம் செய்த தவறுக்கு, நாம் செய்த பாவத்துக்கு தண்டனை அவர்கள் கேட்டது உண்மைதான். இந்த தன் பாவத்தை என்ன பண்ண சிலுவையிலே அறிக்கையிட்டான். அது மாத்திரமல்ல, ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று அறிந்து கொண்டான். அறிந்து கொண்டுதான் பிறகு தொடர்ச்சியாக அடுத்த வார்த்தை சொல்கிறான். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, உங்கள் ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ராஜ்யம் உண்டு என்று அவர் விசுவாசித்தார். அந்த முதலாவது கல்லனும் அதை விசுவாசிக்கவில்லை. அவன் இந்த உலகமே லௌகிக வாழ்க்கையே நல்லது என்று அவன் நினைத்தான். நினைத்துதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன் இகழ்ந்தான். ஆனால் இரண்டாவது கல்லன் சொல்கிறார், இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உண்மை ராஜ்யத்தை வரும்பொழுது அடியனை நினைத்தரும். நினைத்தரும், அவ்வளவுதான். நினைத்தரும். அவன் தன்னுடைய தப்புகளும் தன் பாவங்களை அவர் என்ன செய்தான்? அறிக்கையிட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு, இவர் மரித்தாலும் மறுபடியும் உயிர்த்தெழுவார் என்றுதான் நினைத்தருளும் என்று சொல்கிறார். ஆனா ஆண்டவர் செய்ததோ நினைத்தருள் மட்டுமல்ல, தொடர்ச்சி வாழ்த்துக. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பக்கத்துல என்னோட கூடவே பரதேசில் இருப்பார் என்று பூங்காநகரம் மெய்யாகவே நீங்க உண்மையாக உனக்கு சொல்கிறேன். அவர் என்ன கேட்டார்? உங்களுடைய ராஜ்யத்தை வரும்போது நினைத்தவர்கள் தான் கேட்டார். நாடகாக பேசுகிறது என்ன செய்யார்? இன்றைக்கு என்னோட கூட என்ன பண்ண பரதேசி, என்னோடு கூட சமநிலையில், என்னோடு கூட சராசரியாக இருக்க வேண்டும். இந்த ஆண்டவராக இருக்கிறது சமநிலையை இந்த கல்லனுக்கு கொடுத்தார். அது நிமித்தம் அந்த கல்லன் ரட்சிக்கப்பட்டான். ஆண்டவராக இயேசு விசுவாசத்தின் நிமித்தம் அவர் ரட்சிக்கப்பட்டார். அந்த வார்த்தைகளை நண்பு சகோதரர்களே, நாமும் கூட ஒரு வேலை நினைக்கலாம், எல்லாருக்கும் குழப்பம் இருக்கலாம், எல்லாருக்கும் குழப்பம். என்ன குழப்பம் என்றால், அந்த கல்லன் எங்க நடத்த எடுத்தான் இல்ல, எங்க நடத்த எடுத்தான் இல்ல, நடத்த எடுக்கல, அவனுக்கு நேரம் இல்லை, நேரம் அவனுக்கு கொடுக்கப்படல. நமக்கு அது 10 நிமிஷம் சர்வே கொடுத்துருக்காரு நம்முடைய ஊழியக்காரர் அவர்கள். ஆனா அந்த இரண்டாவது கல்லனுக்கு நேரம் கொடுக்கப்படவில்லை. நேரமில்லை, காலமில்லை, நேரமில்லை, காலமில்லை. ஆகையால் குறித்த நேரத்தில் அவன் என்ன சொல்கிறான்? நாமோ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனின் தண்டனை நமக்கு ஏற்றுக்கொள்வது உண்மைதான். இவரோ நடப்பிக்கத்தக்க ஒன்றும் இவர் என்று தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொண்டான். அதே வேளையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவன் விசுவாசித்தான். அதை பார்க்கல. நண்பு சகோதரர்களே, 2 கொரிந்தியர் எடுக்கலாம், 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன்.
வேகமா எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மரித்தாலும் மீண்டும் அவர் பிழைப்பார், மரித்தாலும் அவர் உயிர் தருவார் என்று அந்த கல்லனுக்கு தெரியும். அவன் விசுவாசிப்பான். அவன் உலகத்தில் இருந்த காலத்திலே அவனுக்கு சூரியத்தின் அநேக ஊழியக்காரர்கள் சொல்லியிருப்பார்கள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வேதம் வாசிப்போம். அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து நட்சத்திர நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இது விசுவாசித்தான் அந்த கல்லன். இதோ இப்பொழுது அனுகிரக காலம், இப்பொழுது எத்தனை நாள், அவனுக்கு நேரம் இல்லை. இதே அனுகிரக காலம், இதே ரட்சணை நாள். அவனுக்கு நேரம் இல்லாதபடி அவன் உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தான்? அவன் விசுவாசித்தான். இதே அனுகிரக காலம், இதே ரட்சணை நாள் என்று அவன் சொன்னான். சொன்னபடிதான் இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட பாதுகாப்பு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு குறிப்பை பார்க்கலாம், நேரம் சரியா போல் நினைக்கிறேன். இன்னொரு குறிப்பு ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமர் 10:9. நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆமென். மீண்டும் என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அந்த கலன் கூட இந்த வேளையிலே அவன் இதயத்தில் விசுவாசித்தால் அவன் ரட்சிக்கப்பட்டான். இந்த வேத வசனங்கள் தேவன் தாமே ஆதரவுக்கும்படியாக கேட்டுக்கொள்வேன்.